ஹாய், இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். பூண்டு ஒரு சின்னதாக ஒரு 2 பூண்டு கட் பண்ணி உரித்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. வாங்க என் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலை போட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருங்க. இஞ்சி நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் தரும், நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் பாருங்கள், பூண்டு நல்லா இதாகிடுச்சு. ஒரு வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிடுவோம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா ஜூஸியாக நல்லா குழகுன்னு வரணுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா குழகுன்னு வந்துடுச்சு. இது கூட மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணியை சேர்த்து நல்லா 1 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு குழம்பு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிளறிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. நான் ஒரு 5 நிமிஷம்னாலும் கொதிக்க வச்சேன். பாருங்கள், அருமையான ஒரு பூண்டு குழம்பு ரெடிங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு பூண்டு குழம்புங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.